ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு, மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கணேஷ், நல்லா இருக்கேன் கணேஷ். அடுத்த டாபிக் பாட்டாளி மக்கள் கட்சி. சார் என்ன சார் நடந்துட்டு இருக்கு? என்ன ரெண்டு பேருக்கும் பிரச்சனைகள் அப்படியே திட்ட தெளிவா தெரியுது. உள்ள காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இல்ல ரவீந்திரன் சார்கிட்ட கேளு, அவருக்கு தெரியும் டைனமிக்ஸ் உள்ள என்ன இருக்கு, ரெண்டு பேரும் போல் சப்பாட்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க. சார் உங்களோட கருத்துக்கள் எப்படி சார்? எடப்பாடி பழனிசாமி என்டிஏவோட கீழே போகாம அவர் காப்பாத்தி விட்டதே வட தமிழக வன்னியர் சமூக வாக்குகள் தான். ஆமா. பாட்டாளி மக்கள் கட்சியால ஒரு தொகுதியில கூட அதிமுகவை டெபாசிட் இழக்க வைக்க முடியல. தர்மபுரியில மட்டும்தான் 2வது இடத்துக்கு அதிமுக தள்ளினாங்க. அங்கேயும் அதிமுக டெபாசிட் வாங்கிட்டாங்க. 23% வாக்கு அன்பழகன் எடப்பாடி பழனிசாமிக்கு 10.5 லோக்கல் பவர்ஃபுல் வன்னியர் லீடர் அன்பழகனால 23% ஓட்டு அங்கேயும் வாங்கிட்டாங்க. ஒரே ஒரு தொகுதி டெபாசிட் இழந்தது ஏசி சண்முகத்துக்கு செல்வாக்குல. அவரு தாமரை சின்னம் தான் ரெட்டலைய டெபாசிட் இழக்க வச்சிருக்கு. வடக்கையும் ஏசி சண்முகம் நின்ன தாமரை தான் ரெட்டலைய டெபாசிட் இழக்க வச்சிருக்குது. மாம்பழத்தால டெபாசிட் இழக்க வைக்க முடியல. ஒண்ணு. அடுத்தால ரிவர்ஸ் கியர்ல ரெட்டையில மாம்பழத்தை பல தொகுதிகளில் டெபாசிட் இழக்க வச்சிட்டு, கள்ளக்குறிச்சியில மாம்பழத்தை 4வது இடத்துக்கு தள்ளிட்டு. அப்போ இந்த என்டிஏல வீக்லிங் யாரு? சாட்சாத் டாக்டர் ஐயா தான். நான் எவிடன்ஸோட பேசுறேன். ஐயா மேல எனக்கு மரியாதை உண்டு. அவர் மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு பாடுபட்டவங்க இந்தியாவிலே எந்த தலைவரும் கிடையாது. பதவி இல்லாம தலைவரா இருக்கக்கூடிய ஒரு வில்போர் உள்ள ஒரு எல்லாமே உண்மைதான். ஆனா இது டேட்டா. மேற்க 2 தொகுதியில 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. மேற்க ஒரு 6-7 தொகுதி தான் இருக்குது. இங்க 15 தொகுதி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க நின்ன 10 தொகுதியில ஒரு தொகுதியில தான் 3வது தள்ளி இருக்கீங்க. அங்கேயும் டெபாசிட் காப்பாத்திட்டாங்க. மத்திய சென்னையிலையும் தென் சென்னையிலும் பாமகவே கிடையாது. என்ன ஓட்டு இருக்கு பாமகவுக்கு? கிடையாது. இங்க பாஜக அதிமுகவை ரெட்டலை 3வது தள்ளிட்டு, சிதம்பரத்துல பாமக முக்கிய கட்சி. ஆமா. விசிகா, பாமக, அதிமுக, திமுக 2வது பெரிய கட்சின்னு சொல்லலாம். முதல் பெரிய கட்சி விசிகா, 2வது பாமக, 3வது திமுக, 4வது அதிமுக தான் சிதம்பரத்தோட நிலைமை. அங்க பாஜக கூட்டணி பாமக கூட்டணி டெபாசிட் இழந்திருக்கு. வரலாற்றிலே முத பாமக கூட்டணி சிதம்பரத்துல டெபாசிட் இழந்திருக்கு. 96ல தோக்கும் போதே பாமக சார்பில் டெபாசிட் வாங்குறது தலித் மேல சிதம்பரம் ஒரே தொகுதி. அடுத்து வாழப்பாடி வாங்கினாரு கூட்டணியில 2 தான். அப்போ இந்த இடத்துக்குள்ள பலகீனப்பட்டு போனது பாமக. இந்த டிஃபரன்ஸ் தான் மோடிக்கு டேபிள்ல இப்ப இருக்கு. எடப்பாடி தமிழ்நாடு ஃபுல்லா உள்ள பெரிய தலைவர் இல்லைங்கிற எங்க டீட்டெயில் தான் மோடி டேபிளுக்குள்ள இருக்கு. கன்னியாகுமரியில 4% டெபாசிட் போச்சு, திருநெல்வேலி 8% டெபாசிட் போச்சு, தூத்துக்குடியில டெபாசிட் போச்சு, ராமநாதபுரத்துல 9% டெபாசிட் போச்சு, தேனியில டெபாசிட் போச்சு, மதுரையில 3வது இடம். அப்ப தென் மாவட்டத்துல அதிமுக நிலைமை இவ்வளவு பரிதாபம். ஆமா. அந்த அளவுக்கு 2வது இடத்துல என்டிஏ ஏறி வந்திருக்கு. வட தமிழகத்துல பாமக ஓட்டு அப்படியே எடப்பாடி பழனிசாமிக்கு போயிட்டு, நான் டேட்டா இல்லாம பேச மாட்டேன். டேட்டா கிங்னு என்ன விஜய் விமர்சனம் பண்ணாலும் நான் ஏத்துக்கிறேன். 38% சேலத்துல அதிமுக, 35% விழுப்புரத்துல, 35% சிதம்பரத்துல, 40% கள்ளக்குறிச்சியில, 38% நாமக்கல்ல. அப்போ விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு, வன்னிய கவுண்டர் பிளஸ் கொஞ்சம் விளையாட கவுண்டர். அப்போ இது என்ன பார்லிமெண்ட் எலெக்ஷனா? 10.5க்கான எலெக்ஷன். பாமக இல்லாமலே இந்த பெரிய இதை வன்னியர் பெல்ட்டுக்குள்ள நிகழ்த்திட்டாங்க. பாமக செல்வாக்கு இல்லாத மத்திய சென்னையிலையும் தென் சென்னையிலையும் தாமரை ரெட்டலை 3வது தள்ளுது. அப்போ அதிமுக வன்னியர் சமூகத்துல 2வது இடம் வர்றதுக்கு எழுச்சி பெற்றதுல பாமக எவ்வளவு பலகீனப்பட்டிருக்குன்னு யோசித்து பாருங்க. தேர்தலுக்கு முன்ன நான் சொன்னேன், வட தமிழகத்துல 2வது இடத்தை முடிவு பண்ணக்கூடிய கட்சின்னு சொன்னேன். முடியல, 2வது இடத்தை முடிவு பண்ண முடியல. பாமக இல்லாமலே தேமுதிக வச்சுட்டு 2வது இடத்துக்கு வந்துட்டு அதிமுக.
தேமுதிக வச்சுட்டு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டு அதிமுக. இந்த இடத்துல தேமுதிகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் தீரணும். பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் பொதுச்செயலாளர் ஆனதும் கேப்டன் சிம்பதியை பயன்படுத்தி கடுமையா பிரச்சாரம் பண்ணி 2வது இடத்த என்டிஏல இருந்த பாமக இருந்த என்டிஏக்கு 2வது இடம் இல்ல, பிரேமலதா சப்போர்ட் பண்ண அதிமுகவுக்கு தான் 2வது இடம்னு வட தமிழகத்துல 2வது இடத்தை தேமுதிக இன்சூர் பண்ணி கொடுத்திருக்கு. இது வரலாற்றுல ஒரு மாற்றம். இதே 2021 தேமுதிக எடப்பாடி ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலான்னு கேட்கும்போது 1/2% தான் வந்தாங்க. தினகரன் கூட்டணியில 60 சீட்டு நின்று. சோ இந்த தோல்விதான் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் விரோதத்தை உண்டு பண்ணுது. இப்ப தனி ஒதுக்கீடுன்னு குரு குடும்பம் உள்ள வருது. ஜெயகுருவுக்கு அந்த கம்யூனிட்டியில பெரிய சிம்பதி இருக்குது. மாவீரன் ஜெயகுருன்னு அவங்க கொண்டாடுறாங்க. என் நண்பர் மாவீரன் ஜெயகுருவுக்கு அங்க ஒரு பெரிய சிம்பதி இருக்கு அந்த சமூக மக்கள் மத்தியில. இப்ப தனி ஒதுக்கீடு வன்னியருக்கு பெறணும்னு உள்ள வராங்க. அவங்க ஏற்கனவே எடப்பாடி கிட்ட வாக்கு இழந்தாச்சு. அப்ப குரு இல்லாத இடத்துல முகுந்தனை வச்சு 10.5க்கான ஒரு போராட்டம் நடத்தினாதான் பாமக நிற்கும்னு டாக்டர் ராமதாஸ் நினைக்கிறாரு. அன்புமணி என்ன நினைக்கிறாரு? 2வது இடத்துக்கு நம்ம முடிவு பண்ணக்கூடிய கட்சி தானே, நமக்கு எப்படியும் கூட்டணிக்கு ஆள் வந்துருவாங்கன்னு நினைக்கிறாப்புல. கூட்டணிக்கு உங்களுக்கு ஆள் 2024 வந்தது மாதிரி 26 வருவாங்க அளவுக்கு 24 உங்க பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. வேற யாரும் இத பேசல. நான் தரவுகளோட புள்ளிவரத்தோட தான் பேசுறேன். அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சேர்ந்தால் தர்மபுரி சீட் கன்வெர்ட் ஆகும். 33, 23, 56 சீட் கன்வெர்ட் ஆயிரும். 6 சீட்டுக்குள்ள 3-4 சீட் வந்துடும். சேலம் சீட் கன்வெர்ட் ஆகும். 9, 38, 47 வருது. அது 3 சீட்டு குறையாம கன்வெர்ட் ஆயிரும். அடுத்து சிதம்பரம், விழுப்புரம் 3-4 சீட்டு கன்வெர்ட் ஆகும். கள்ளக்குறிச்சி பாமக 4வது போனாலும் 40 அதிமுக வந்ததுனால அவங்க எடுத்து ஒரு 5-6% சேர்ந்தா கூட அங்கேயும் 3 சீட்டு கன்வெர்ட் ஆகும். நாமக்கல் அங்கேயும் சீட் கன்வெர்ட் ஆகும். ஆக இந்த 36 சீட்டுக்குள்ள அதிமுக பாமக சேர்ந்தா சீட் கன்வெர்ட் ஆகும், சந்தேகமே இல்லை. அப்போ இதுல சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு அதிமுக பாமகவுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுப்பாங்க? வேற கூட்டணியே இல்லைன்னா, வேற வழியே இல்லைன்னா பாமகவுக்கு எடப்பாடி பழனிசாமி 2வது இடத்தை தக்க வச்சு எதிர்கட்சி தலைவரை தக்க வைக்கிறதுக்கு பாமகவுக்கு ஒரு 30 சீட் வர வேற கூட்டணியே இல்லைன்னா கொடுப்பாரு. பாமக தேமுதிகவில் யாருக்கு முக்கியத்துவத்தை ஜாஸ்தி கொடுப்பாரு? தேமுதிக வச்சு நிக்கணும்னு நினைப்பாரா, பாமக வச்சு நிக்கணும்னு நினைப்பாரா? இன்னொன்னு நான் தெளிவா சொல்றேன், தேமுதிகவால சீட் கன்வெர்ட் ஆகல, சீட் கன்வெர்ட் ஆகுங்கிற கேரண்டியும் இல்ல. ஆனா தமிழகம் முழுவதும் ஃபைட் பண்ணணும்னா தேமுதிகவுக்கு தான் ஒரு 4-5% வாக்கு இருக்குது. சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு பாமக தேவை. எந்த அளவுக்கு தேவைன்னு சொல்லும் போது பாமக பலகீனப்பட்டிருக்குங்கிறதும் இவ்வளவு விவரமா எடப்பாடிக்கு தெரியாதா? நுணுக்கமான அரசியல்வாதி. சரி, 2019 8000 ஓட்டு பாமக இருந்தும் எடப்பாடியில கீழே. இப்ப பாமக இல்லாமலே 50,000 ஓட்டு அதிகம். அப்ப பாமகவை சேர்த்துட்டு களத்துக்குள்ள போறதுலயும் ஒரு நான்-1 போலரைசேஷன் விக்கிரவாண்டியில வந்த மாதிரி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில பாமகவுக்கு எடப்பாடி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்? இன்னொன்னு நான் கேட்கிறேன், ஐயா கூட்டணி தப்பா முடிவெடுத்துட்டாரு, அதனால தோத்துட்டுன்னு எல்லாரும் சொல்றாங்க. மனப்பூர்வமா உண்மையை ஒத்துக்கிறேன். வட தமிழகத்துல 2016 அன்புமணி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி நிற்கும் போது தமிழிசைக்கு வட தமிழகத்துல போட கேண்டிடேட் கிடையாது. பாஜகவுல கத்திரிக்கோள் சின்னத்துல ஐயா பாரிவேந்தருக்கு தான் கொடுத்தாங்க. அப்ப பாஜகவுக்கு பலகீனம் உள்ள இடம்ங்கிறது நான் மறுக்கல, அது அது உண்மைதான். ஆனா உங்களால அங்க ஏன் அதிமுக பலகீனப்படுத்தி தென் மாவட்டத்துல டெபாசிட் இழக்க செய்த மாதிரி, மேற்கு மாவட்டத்துல சாதிச்ச மாதிரி, வட மாவட்டத்துல சாதிச்ச மாதிரி உங்களால ஏன் சாதிக்க முடியல? இந்த கேள்வி பாமகவுக்கு எதிராக இருக்கத்தானே செய்யும். அப்போ 2024 நீங்க
பலமில்லாத பாஜக கிட்ட 10 சீட்டு வாங்குறீங்கன்னா பலமான எடப்பாடி உங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுத்தார்? அதிமுக வேண்டாம் பாஜக வந்தா தோத்து போனோம்னா அதிமுக பாஜக உங்களுக்கு 10 சீட்டு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. இதுவே உங்களுக்கு குறைச்சல். நீங்க எடுத்த ஓட்டு 5 சீட்டு ஜெயித்திருக்கீங்க. பாஜக 4 ஜெயித்திருக்காப்புல. பாஜகவோட அதிக சீட்டு நின்று இருக்கீங்க, அதிக ஓட்டு எடுத்திருக்கீங்க. பாஜக எடுத்த ஓட்டு ரொம்ப குறைச்சல். நீங்க கான்சென்ட்ரேட்டா கணிசமான ஓட்டு எடுத்திருக்கீங்க. பாஜகவோட அதிக சீட்டு ஜெயித்த, பாஜகவோட அதிக ஓட்டு எடுத்த, பாஜகவோட அதிக ஓட்டு மக்களவையில் எடுத்த நீங்க பாஜக தாமரையில 23 சீட்டு நிற்கும் போது நீங்க ஏன் 10 சீட்டுக்கு குறைஞ்சீங்க? அப்போ உங்க பார்கெனிங் 24 கீழே விழுந்துட்டு. யாரால விழுந்திருக்கு? அதிமுக உங்களுக்கு போதுமான ஆஃபரை தரல. நீங்க லாஜிக்கா பாருங்க கணேஷ், நான் தரவுகளை வச்சுதான் பேசுவேன். சரி, ஓகே. அப்போ அதிமுக என்ன ஆஃபர் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த ஆஃபர் வெரி லோ ஆஃபரா தான் இருந்திருக்குது. அதனாலதான் நீங்க பாஜகவுக்கு ஈக்குவலா 14 இருந்தவங்க, பாஜக 7+1 5 சீட்டு பாஜக அனுக்கும்போது 7+1 கண்டஸ்ட் பண்ணவங்க, 20 சீட்டு பாஜக அனுக்கும்போது 23 சீட்டு கண்டஸ்ட் பண்ணவங்க. நீங்க பாஜகவுக்கு பாதிக்கு போயிருக்கீங்க. அவங்க தாமரையில 11.4 எடுத்துட்டாங்க. நீங்க மாம்பழத்துல 4.3 ஆட்டு போயிட்டீங்க. வரலாற்றுல நீங்க இந்த பின்னடைவை சந்திச்சதில்லை. காரணம் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு நல்ல ஆஃபரை தரல. சரி, வாங்க விஷயத்துக்கு வாங்க. 24 இந்த பின்னடைவை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல ஆஃபர் கொடுக்காதவரு இந்த பின்னடைவை சந்திச்ச பிறகு அவர் எப்படி நல்ல ஆஃபரை கொடுப்பாரு? கஷ்டம்தான் சார், நிச்சயமா. நான் எடப்பாடியை புல் டவுன் பண்ண நினைக்கிறேன். அவரால் பாதிக்கப்பட்ட வண்ணார் நாவிதர் போன்ற சமூகங்கள் அவருக்கு வாக்களிக்க கூடாதுங்கிறத நான் பிரச்சாரம் பண்றேன். அந்த சமூக தலைவர்கள் என்கிட்ட கான்டாக்ட்ல இருக்கிறாங்க. எலெக்ஷன் டைம்ல அவங்கள நான் பயன்படுத்துவேன். அதே மாதிரி பிசியில அவர் முத்தரேர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா என் தஞ்சாவூர் கல்லறு கூட நியாயம் பண்ணலைங்கிறத நான் முன்னெடுத்துட்டு போறேன். அவங்க வர்றாங்க. இப்படி எஸ்சி ஒதுக்கீட்டுல ஜெயலலிதா எதிர்த்த அருந்ததி உள்ஒதுக்கீடு ஆதரிச்சுக்கிட்டு பறையர் தேவேந்திர வேளாண் வாக்குகளை சீமான்ட்ட இழக்க போறாருங்கிறத நானே தமிழ்நாடு ஃபுல்லா முன்னெடுக்கிறேன். வழக்குகளை சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். தர்ம நியாயப்படி, அரசியல் சட்டப்படி, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் எனக்கு இருக்குது. பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு. என்னோட ரைட்ல நான் அதை போடுறேன். யாரையும் அவதூறு பண்ணல, யாரையும் தரக்குறைவா பேசல. அவரோட ஆட்களையும் அவரையும் நான் தரக்குறைவா பேசல. அவர் மதிச்சுதான் பேசுறேன். மீண்டும் மதிச்சுதான் சொல்றேன். அவர் மிகப்பெரிய கில்லாடி, மிகப்பெரிய ராஜதந்திரி, நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சவர். ராமதாஸுக்கு பலகீனம் அவருக்கு தெரியுது. ராமதாஸுக்கு ஒரே பலம், அவருக்கு சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு தோதான ஒரு காம்பினேஷன்ல ராமதாஸ் மட்டும்தான் இருக்கிறாரு இந்த இடங்கள்ல. இதை மட்டும் வச்சு ராமதாஸ் அரசியல் 26ல பண்ணிட முடியுமா? அன்புமணி பண்ணிடலாம்னு நினைக்கிறாரு. ராமதாஸ் முடியாது. நம்ம 10.5 எடுத்து போராளியா நிற்கணும், கோட்டையை நோக்கி பேரணி போனோம், போராடணும், பட்டினி போராட்டம், மறியல் போராட்டம், சிறை நிரப்பு போராட்டம், எப்படியாவது நம்ம 10.5 நமக்கு கிடைக்கல, அதை முன்னிறுத்தி நம்ம இழந்த செல்வாக்க பெறணும்னு அவர் நினைக்கிறாரு. அன்புமணி நமக்கு கூட்டணி வாய்ப்பு வரும், நம்ம 4.3 எடுத்துட்டோம்னு நினைக்கிறாரு. ஓகே, இந்த சைட்ல யாரு கரெக்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ராமதாஸ் கள போராளி. நான் காலேஜ் படிக்கிற நாள்லேருந்தே எனக்கு தெரியும். அன்புமணி ராமதாஸ் இஸ் மோர் ஆஃப் அன் ரிஃபைன்டு பொலிட்டிஷியன். அவர் ஒரு பெரிய போராட்டம்னு நடத்தினது அந்த நடத்தி ஒரு வருடமாவது இருக்கும். ஸோ இது 2 சைட்லயும் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க? இவர் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ராமதாஸா அன்புமணி ராமதாஸா? எடப்பாடி பழனிசாமியை நம்பி நீங்க கூட்டணி போனீங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எடப்பாடி பழனிசாமி பாமக ஒரு தொகுதியில மட்டும் 2வது வந்த பாமக, தமிழ்நாடு ஃபுல்லா தனக்கு ஓட்டு கான்ட்ரிபியூட் பண்ண தேமுதிக, இந்த 2ல யார் தனக்கு முக்கியமான அலையன்ஸ்ன்னு 26ல முடிவு பண்ண போறாரு? அவர் ராஜ்யசபா வாங்கிக்கிட்டு 24 எங்களோட கூட்டணிக்கு வராம போயிட்டார் ராமதாஸ். இனிமே எந்த காலமும் அவரோட கூட்டணி கிடையாதுன்னு மற்ற கட்சிகள்கிட்ட சொல்லியிருக்காரு. வெளிப்படையா சொல்லல. மீண்டும் நானும் வெளிப்படையா சொல்லுங்க கேட்டுக்கிட்டு வெளிப்படையா சொல்லாத வச்சு நம்ம பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லிதான் சொல்றேன். யாருக்கிட்ட சொல்லியிருப்பாருங்கிற உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ புரியுது இல்ல? அப்போ
நாளைக்கு அரசியல் அதுக்கு பெரிய அர்த்தம் கிடையாது. வரலாம், லாபத்துக்கு வரலாம். அப்போ யார முதல்ல கூட்டணியில முடிக்கிறது லாபம்னு எடப்பாடி நினைப்பாரு? தேமுதிகவையா பாமகவையா? நிச்சயமா தேமுதிகவை தான் நினைக்கிறதுக்கு. ஏன்னா வந்து ஓவரால் பர்ஸ்பெக்டிவ்ல அவங்க தானே சார் நிக்கிறாங்க. ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் மட்டுமல்ல, திமுக ஆப்ஷன் ஓபன் ஆயிட்டு 47% மக்களவை பலத்தோட, சட்டமன்ற 45% பலத்தோட, கூடுதலா கமலஹாசனோட இருக்கக்கூடிய திமுக ஆப்ஷன் வந்து தேமுதிகவுக்கு ஓபன் ஆயிட்டு. அப்போ ஸ்டாலின் தரதெல்லாம் எம்எல்ஏ போஸ்ட் அங்க போயிட்டாங்கன்னா, சோ முக்கியமானது தேமுதிக தான். பாமகவுக்கு திமுக ஆப்ஷன் இல்ல, கிடையாது. ராமதாஸுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குது. துணை முதல்வர் அன்புமணியை சொன்னேன், உங்களாலதான் நான் இன்னைக்கு அதிகாரம் இல்லாம இருக்கு, ஜெயிலுக்குள்ள இருக்குன்னு டாக்டர் ஐயா கிட்ட கலைஞர் சொன்னது எல்லாத்தையும் அவர் இன்னைக்கு பிரிசனரா பாஸ்டா சொல்றாரு. அது கலைஞருக்கு, இது மு.க. ஸ்டாலினுக்கு. கலைஞர் பாமக வன்னியர்னா அச்சப்படுவாரு. ஸ்டாலின் அதை எப்படி டீல் பண்ணுமோ, ஜெயலலிதா பண்ணில ப்ரோ வன்னியர், ஆண்டி ராமதாஸ் பண்ணல ப்ரோ வன்னியர் பண்ணிட்டு மற்ற காஸ்டுகளை கன்சாலிடேட் பண்ணக்கூடிய வேலையை ஸ்டாலின் பாக்குறாரு. அப்ப ஸ்டாலின் அந்த ஃபார்முலாவில் 3 தடவை ஜெயித்துட்டாரு. 4வது தடவை ஜெயிக்க முடியும், தேவைப்பட்டா தேமுதிகவை சேர்த்துக்கலான்னு அவர் நினைக்கிறாரு. அப்போ இந்த கண்ணோட்டத்துக்குள்ள பார்கெனிங்கும் அடிபட்டு போச்சு. நீங்க இந்த பார்கெனிங் உங்களுக்கு வந்து தோல்விங்கிறீங்க, பாஜக பார்கெனிங், பாஜக கூட்டணி. அப்போ அதிமுக மட்டுமே நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ரெட்டலையே தாமரை அடிச்சு துவைச்ச மாதிரி உங்களால துவைக்க முடியல. ரெட்டையில மாம்பழத்தை கசக்கி போட்டுட்டு போயிட்டு உதயசூரியன் தான் சுட்டரிச்சு ரெண்டையும். அதுக்கு இடையில உள்ளுக்குள்ள 2வது 3வது இடத்துல. அப்ப என்ன மதிப்பு எடப்பாடி கொடுப்பாரு? அதனால ராமதாஸ் தான் கரெக்ட். போராளியா நிக்கணும், பலமா நிக்கணும். நாம வளர்ந்து நம்ம சக்தினாதான் நம்ம மதிப்பான். எவனும் இறக்கப்பட்டு நமக்கு சீட்டு தரல. இதுதான் அரசியல். அப்போ ஈஸி கோயிங் அரசியல் அன்புமணி பண்ணா மிகப்பெரிய ஷாக்கு எடப்பாடி கிட்ட இருந்தே எண்ட் ஆஃப் த டே வந்து கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதனால போராளியா இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? தேமுதிக போராடியா தான் இருக்கணும், அதுதான் கரெக்ட். தேமுதிக பாமகவுல தேமுதிக பெட்டர் பாய்ஸ்ட் நம்ம சொல்லிட்டோம், பெட்டர் பிளேஸ்ட்னு சொல்லிட்டோம். பலன் நிரூபிக்காத விஜய் எடப்பாடியில யார குறைச்சி மதிப்பிடுவாரு, யார பெருசா எடப்பாடி மதிப்பிடுவாருங்கிறது எடப்பாடி கையில தான் இருக்குது. இதுவும் நான் விஜயனை அவமானப்படுத்த நினைக்கல. அவர் கூட்டணி ஆட்சின்ட்டாரு, தனியா போயிட்டாருன்னு சொல்றாரு. அதை தாண்டி சொல்லக்கூடாது. என்றாலும் அவர் வந்து அண்ணா பல்கலைக்கழக மேட்டர்ல சீமான் மாதிரி எடப்பாடி அடிக்கல. இலவசங்கள்ல ஒரு கூட்டணிக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. இப்படி பல இடங்கள்ல வந்து ஒரு கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கிறனால அவரை சொல்றேன். அவரும் தனிச்சு போட்டிட்டு தான் பெரியதுன்னா சொல்றாரு, அதை நம்ம மறக்க கூடாது. இப்ப நீங்க கணேஷ் பாஜக அதிமுக பற்றி கேட்கும் போது மட்டும் அவ்வளவுக்குள்ள மறுத்து பேசின ரவீந்திரன் துரைசாமி இதை பேசலாமான்னு கேள்வி விமர்சைகளை தான் செய்யும். எனிவே இதுல ஒரு வேளையில வந்தா யார மதிக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி? சோ நீங்க தனிச்சு தெளிவா நிக்கிறது தான், அதற்கான ஆயத்த வேலைகளை செய்யறதுதான் கரெக்ட். ஃபால்ஸா நிக்கிறது தான் கரெக்ட். 10.5 எடுத்து வன்னியர் சென்டிமென்ற மேலிருந்து வர செய்யறதுதான் கரெக்ட். ராமதாஸ் தான் கரெக்ட். ஓகே சார், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन சார். சீமான் இன்னைக்கு வந்து எப்பவுமே தனித்துன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, தனித்து தான் நிப்பாரு போல. ஏன்னா வந்து இன்னைக்கு கொடுத்த இன்டர்வியூ, மணியோட பேசின இன்டர்வியூலையும் பார்த்தேன், தனித்து தான் போறாரு அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட், அதாவது ஒருவேளை மோடி முன்னிறுத்துறதுக்கு ரெடியா இருந்தா சீமான் சம்மதிப்பாருன்னு நினைக்கிறீங்களா? சீமான் சம்மதிக்கல. எடப்பாடியும் பாஜக கூட்டணி மைனஸ் நினைக்கிறாரு, சீமானும் பாஜக கூட்டணி மைனஸ் நினைக்கிறாரு. இதுதான் உண்மை. உண்மையை நான் சொல்லிடுறேன். என் ஆசை வேற, உண்மை நிலைமை வேற. சரி, நண்பர் மணியோட பேட்டி, மணிக்கு 30,000 போகுது. அப்போ சீமான் தனிச்சு நினைக்கக்கூடிய அவரோட கேடர்ஸ் எல்லாம் விரும்பி பாக்குறான். ஒரு நாள்ல 6 லட்சம் பேர் வியூஸ் பார்த்துட்டான். ஒரு மாசத்துல 2 மில்லியன் 3 மில்லியன் வியூஸ் போயிரும். அப்ப சீமானுக்கு இன்னைக்கு ஒரு வியூஸ் தனிச்சு நிக்கிறாருன்னு சொன்னதும் முன்ன விட 2 மடங்கு வியூஸ் போகுது.
ஓகே. ப்ரோ சீமான் சேனல்ஸ் எல்லாம் வந்து ஹெவி வியூஸ் போகுது. டபுளுக்கு மேல போயிட்டு இருக்குது. இது எல்லாமே தெரியும். இந்த இந்த இதை நம்ம போய் சொல்ல முடியாது. விஜய்க்கு அரசியல் இதுக்கு வியூஸ் கிடையாதுங்கிறது உண்மை. நான் அதை சேலஞ்ச் பண்ணிட்டு தான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி சீமானுக்கு அரசியல் இதுக்கு மக்களவை தேர்தல் அவர் இருந்த வியூஸோட இப்ப டபுள் மடங்கு மேல ஜம்ப் பண்ணி போகுது. ஏன் போகுதுன்னா சீமான், திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக 4 வரையும் எதிர்த்து தெளிவா நிக்கிறாருங்கிறனாலதான் சீமானுக்கு இவ்வளவு வியூஸ் போகுது, இவ்வளவு ஆதரவு வருது. சோ அவர் வந்து விஜய் மாதிரி இல்லாம அண்ணா பல்கலைக்கழக மேட்டர்னாலும் எடப்பாடி கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சு, சிசிடிவி அங்க என்னாச்சு, இது சுவாதி ராம்குமார் மேட்டர்ல என்னாச்சு, ராம்குமாருக்கு அநீதி அதிமுக ஆட்சி நடக்கலையா, பொள்ளாச்சி இது நடக்கலையான்னு நியாயமா பேசுறாரு. இதை பொதுமக்கள் வரவேற்கிறாங்க. நாட்டுக்காக ரெண்டுக்கும் மாற்றான ஒரு இதுக்கு சீமான் கொடுக்கிறாரு. ரெண்டே நம்பி இருக்கக்கூடிய பாஜகவையும் காங்கிரஸையும் அடிக்கிறாருன்னு மக்கள் நினைக்கிறாங்க. விஜய் உதயநிதி மேல உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் திமுக மட்டும் எதுக்குறாரு, வன்ம அரசியலுக்கு வந்திருக்காரு. சிவாஜி மூப்பனார் மேல உள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி அரசியல் மாதிரி நெகட்டிவ் பொலிட்டிக்ஸ் வந்திருக்காருன்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆரம்ப கட்டத்துல இருந்த விஜய்க்கு அந்த மக்கள் புரியாம விஜய் ஆகும்னு சொன்னதெல்லாம் இப்ப அப்படியே அடிபட்டு சீமான் எழும்புறாரு. இதைத்தான் நான் சொன்னேன். கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமான உயர்த்துற மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமான உயர்த்துங்கிறத நான் சொல்றேன். இந்த கட்டத்துக்குள்ள சீமான் மீண்டும் ஈரோடு கிழக்குல தனிச்சு நிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. அதிமுக டிஎம்கே இழந்த நான் விழாள கவுண்டர் ஓட்டுல சீமான் 2 ஓட்டை அதிகம் பெற்றிருக்காரு. எடப்பாடி பழனிசாமிக்கு நான் விழாள கவுண்டர் ஓட்டு வராததுனால இழந்ததுதாங்கிற சூழ்நிலையில 3% இழந்திருக்கிறாரு. அப்போ மீண்டும் தனிச்சு நிற்கக்கூடிய சீமான் மிகப்பெரிய ஜம்ப பெறுவாரு. ரெட்டையில பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள் சீமான் பின்னாடி போவாங்க. நான் வேளாள கவுண்டர் எடப்பாடி கட்சியால பிரயோஜனம் இல்லைன்னு போவாங்க. இது என் கருத்து. எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு. நான் அதை சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன். எத்தனை வழக்கு வேணாலும் எடப்பாடி பழனிசாமி அம்புகள் என் மேல போட்டுக்கலாம், சந்திக்க தயாரா இருக்கிறோம். இந்து நாடார்கள், முக்குலத்தோர் இவங்களும் சீமானுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ சீமான் 5வது முறை தனிச்சு நிற்கும் போது மக்கள் நம்பிக்கையை பெற்று பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதத்துல உயர்வார். ஆனா வந்து இன்னைக்கு மோடி வந்து அவரை போக்கஸ் பண்றாரு அப்படின்ற பட்சத்துல அந்த அலையன்ஸ் வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்கா? ஒருவேளை ஓகே நம்மள வந்து சிஎம் கேண்டிடேட்டா போர்ட்ரே பண்றாங்க, ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி அவர் வந்து ஓகே, ஏன்னா வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜம்ப் இல்லையா சார்? 11% ஓட்டு ஏற்கனவே இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்டோட பவரும் வரும், நிச்சயமா ஹில் பி எ ஃபார்மிடபிள் கேண்டிடேட் இல்லையா? அதுக்கு அப்படி ஒருவேளை அப்படி நின்னார்னா ஒருவேளை அதுவே ஒரு நெகட்டிவா போறதுக்கும் வாய்ப்புகள் உண்டா? பிஎம்ஓட எண்ண ஓட்டத்தை தான் அண்ணாமலை சொல்லுறாரு. அண்ணன் சீமான் தமிழக அரசியல் மிக முக்கியமான ஒரு சக்தின்னு என்னைக்கு பேசுறாரு. ஆமா பேசுறாரு. இன்னைக்கு இவ்வளவுதான். பாஜக கூட்டணி எடப்பாடி பழனிசாமியும் விரும்பல, சீமானும் விரும்பல. இதுதான் இன்னைக்குள்ள நிலைமை. ஓகே, ரொம்ப நன்றி. நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப விரிவா போச்சு, நல்ல ஒரு காரசாரமாகவும் போச்சு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் வெகு விரைவில். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி கணேஷ்.